ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் நாராயண் டைரக்ஷனில் நம்ம அதர்வா ஆக்டிங் ரிலீஸ் ஆன நிறங்கள் 3 ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் அண்ட் ட்ராமா பேஸ்டு சப்ஜெக்ட்டுங்க. படத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 ஸ்டோரி இருக்குங்க. நம்ம அதர்வா ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதர்வா வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமை எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அவர்கிட்ட வந்து ரெடியாக இருக்குது. ப்ரொடியூசர் கிடச்சா அவர் வந்து சரி படம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரொடியூசர்லாம் போய் பார்த்துட்ருக்காரு. இவரோட கதையை பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டேரக்டர் வந்து படம் எடுக்கிற விஷயம் வந்து இருக்கு வந்து தெரிய வந்துடுது. சரி ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணாத இது வந்து நம்ம படம் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் வந்து பார்க்க போகிறாரு. கடைசியில் பார்த்தா அந்த டாக்குமெண்ட் வந்து யாரோ வந்து திருடிடுறாங்க. செகண்ட் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பசங்களை வந்து காட்டுறாங்க. அதில் ஒரு ஸ்கூல் பையன் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான். அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து காணோம். இவன் காலையிலேயே டியூஷன் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து கடத்துறாங்க. சரி அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சந்தேகப்படுறான். மூணாவது ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காணா போன பொண்ணோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து நிறைய இடத்துல தேடுறாரு. சரி அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கடத்துல அந்த பொண்ணு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறாரு. நாலாவது ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார் வந்து காட்டுறாங்க. சரத்குமார் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ், இவர் பார்த்தீங்கன்னா அதர்வாவோட அப்பாவும் கூட. 4 ஸ்டோரி எப்படி லிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதர்வா வந்து காலையில் வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒன்று எடுத்துகிட்டு இருப்பாருங்க, ஒரு பொண்ணை கடத்துற மாதிரி ஒரு சீனு. அதை தான் அந்த பையன் சைக்கிளில் போகும்போது சரி நம்ம ஆளை தான் அதர்வா வந்து கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதர்வா மேலே வந்து அந்த பையன் வந்து சந்தேகப்பட்டு அதர்வா வந்து ஃபாலோ பண்ணிருக்கான். நம்ம அதர்வாவோட ஸ்கிரிப்டை யார் தேடிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சரத்குமார் தாங்க தேடிருப்பார். அவர் தான் ஆளை வச்சு இந்த ஸ்கிரிப்டை வந்து எடுத்துருவா அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் உண்மையாகவே இந்த பொண்ணை வந்து யார் வந்து கடத்தியிருப்பாங்க, அப்புறம் அந்த அதர்வா ஸ்கிரிப்டை வந்து எதுக்கு அவங்க அப்பாவே திருடுறாங்க அப்படின்றத நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தில் அதர்வா ஸ்டோரி மட்டும்தாங்க கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி இருந்துச்சு. மீதி 3 ஸ்டோரி கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஆவரேஜாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தில் அதர்வா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தம்மு கஞ்சா அது மாதிரி எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாக போதையிலே இருக்க மாதிரி தான் இருக்காப்புல அதர்வா. படம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. சரி நமக்கே தோணும் சரி எப்படி இந்த 4 ஸ்டோரி எப்படி லிங்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் சொதப்பின மாதிரி கொஞ்சம் படத்தை எடுத்து வச்சிட்டாங்க. அதே மாதிரி படத்தில் மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் மியூசிக் இருந்த மாதிரியே தெரிலங்க. இந்த பழைய பாட்டாக போடுறது, அப்புறமேட்டு வந்து இந்த ட்ரிப் சாங்கை போடுறது, அந்த மாதிரியே ஃபுல்லாகவே போட்டு மியூசிக் ஃபுல்லாக முடித்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலாக படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆவரேஜான ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவின்னு தாங்க நான் சொல்லுவேன். இதே மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ அண்ட் பை பாய்.